Hi, hello, vanakkam and welcome to Pengal Choice with me Devi Shri. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி பேரண்ட்ஸோட பெரிய ஆசை என்னன்னா, எனக்கு தான் கிடைக்கல அது என் குழந்தைக்காச்சும் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நினைப்புல தவறு இல்ல. ஆனா ஒரு சில விஷயத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் செஞ்சிடறோம். அது எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ், அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சாய்ஸஸ் கொடுக்கறது. இது பாத்தீங்கன்னா முதல்ல உணவுல ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இப்போ ஒரு குழந்தை நீங்க ஏதோ சமைச்சு வச்சிருக்கீங்க, அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உடனே சரி நான் தோசை ஊத்தி கொடுத்துட்றேன், இல்ல உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம அந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம இந்த சாய்ஸஸ் கொடுக்கறது ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்கறது தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாய்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா பொறுப்புணர்வு வளர்த்தும் போது அந்த சாய்ஸஸ் அப்படின்றது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா எல்லா விஷயத்துக்கும் எப்பவுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைல்டு நிறைய வாய்ப்புகள் நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது எது தேவை எது தேவை இல்லைன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோம்ஒர்க் நான் செய்ய மாட்டேன்னு சைல்டு சொல்லும் போது நம்ம லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறோம். இல்ல நான் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு உண்டான மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துடுறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, சைல்டு பிகினிங்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டா அம்மா அப்பா உடனே அதுல நம்மளுக்கு ஒரு பொய் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இல்ல நம்மள செய்ய வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது சின்ன வயசுல இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் அதாவது இந்த டீனேஜ் ஏஜஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா போய் ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகாம இருக்கிறது, இல்ல தேவையில்லாம போன் அடிக்ஷனுக்கு போகிறது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே தனக்கு வேணுங்கிறதே கிடைச்சதுனால ஒரு சின்ன எதிர்ப்பு இருந்தா அது எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாதனால அந்த டீனேஜ் ஏஜஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட எப்படி சரியான முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றது தெரியாதனால யாரோடையும் அனுசரிச்சு போக மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தான் சொல்றதுதான் பெரியவங்க பெற்றோர்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்காததெல்லாம் குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. பட் சைல்டோட மைண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிளா ஒரு டிசிஷன் எடுக்கிறது அவங்களுக்கு மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பேக் எங்க வேணா தூக்கி போட்டுரும், நம்ம எடுத்து வச்சுட்டு இருப்போம். விளையாட்டு சாமான் எடுத்து விளையாடிட்டாங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுட்டு இருப்போம். பிகினிங்ல இருந்தே அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிளா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றது குறைஞ்சிரும். இந்த மாதிரி போகும்போது லேட்டர் ஆன் ஜாப் எடுக்கும் போதோ, இல்ல அவங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதோ, இல்ல அவங்க எந்த ஒரு உறவுல இறங்கினாலுமே அவங்களுக்கு இதே அமைப்பு இருந்தாதான் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன எதிர்ப்பு வந்த உடனே அதை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதுல எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ற லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ பெற்றோர்களை நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாய்ஸ் கொடுக்கலாம், ஈக்குவல் சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஈக்குவல் சாய்ஸஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் சூட் ஆகணும். நம்மளுக்கு இது செய்ய வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாய்ஸ் கொடுத்து குழந்தை அதை எடுத்ததுக்கு அப்புறம் சண்டையா மாறக்கூடாது. உதாரணம் எப்படின்னா, ஹோம்ஒர்க் பண்றியா டிவி பாக்குறியா அப்படின்னா குழந்தை டிவி தான் பார்க்கும். ஆனா அந்த டைம்ல அந்த டிவி சாய்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்றீங்களா இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் சாய்ஸஸ் கொடுக்கும்போது குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெண்டு சாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு, இதுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது செய்யணும், நெக்ஸ்ட் இது செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம டிவி பார்க்கலாம் இல்ல விளையாட போகலாம் அப்படின்றது சைல்டுக்கு செட் ஆகும். இந்த ஈக்குவல் சாய்ஸஸ் ஒரு 2 வயசுல இருந்தே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைக்கு இப்ப ப்ரீகேஜி போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல கலர் ட்ரெஸ் 2 எடுத்துட்டு எது போட்டுக்கிறீங்க கண்ணு அப்படிங்கிற லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுட் ஹேபிட்ஸ்ல நம்ம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் வைக்கலாம், பிடிக்காத விஷயமும் வைக்கலாம். பிடிச்ச விஷயம் நிறைய கொடுத்துட்டு பிடிக்காத விஷயத்த கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த சாய்ஸஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா லைஃப்ல போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நம்மளுக்கு வரும். அதுல ஒரு சில சாய்ஸஸ் நம்ம கேர்ஃபுல்லா எடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு அது செட் ஆகும். இது லாங் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா லைஃப்ல பல கட்டத்துல நம்ம பெரிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிகினிங்ல இருந்து சாய்ஸஸ் கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது குழந்தைக்கு ரொம்ப ஈஸியா செட் ஆகும். இந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது அவங்களுக்கு எங்க ஒரு பியூட்டிஃபுல்லா இது செட் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் நம்மளுக்கு சாதகமா இருக்கும், நம்மளுக்கு வெற்றிகரமா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிறைய டைம்ஸ் டிஃபிகல்டிஸ் கூட வரலாம். அந்த டிஃபிகல்டிஸ் வந்தாலும் அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ராப்ளம் சால்விங் எடுத்துட்டு போறது இந்த பிகினிங்ல இருந்து அவங்களுக்கு பேலன்ஸ்ட் சாய்ஸஸ், சஃபிஷியன்ட் சாய்ஸஸ் இருக்கும்போது, ரொம்ப அதிகமான சாய்ஸஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க சர்டன் டிசிஷன்ஸ்
டிசிஷன்ஸ் எடுத்துருவாங்க. அது வந்து அப்புறம் மத்தவங்களை ப்ளேம் பண்றது, எங்க அம்மா அப்பா என்ன சரியா வளர்த்தல, அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்கியூசஸ் கொடுத்து ஃபெயிலியர்ல வந்து அவங்க வந்து இறங்கிடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நம்ம சாய்ஸஸ் கொடுக்கும்போது நம்மளோட சைடில் கிளியரா இருக்கணும். அந்த ஏஜுக்கு, அந்த சைல்டோட ஏஜுக்கு அந்த சாய்ஸஸ் சரியா இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த சாய்ஸ் அந்த சைல்டு எடுக்கும்போது நம்ம அதை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது. இப்போ வந்து இதுதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம எப்படி ஆதரவா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம செகண்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, சைல்டு அப்படியே வந்து அந்த சாய்ஸஸ் எடுக்கும்போது நான் இதுல என்ன செய்யணுமா, என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு உங்களை கேட்டா நம்ம திரும்ப இது எடு, உனக்கு இதுதான் பெட்டரா இருக்கும், நான் என்னோட சின்ன வயசுல இப்படிதான் செஞ்சேன் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காதீங்க. திரும்ப அந்த சைல்டு கிட்ட சரி 2 சாய்ஸ் எடுக்கும்போது உனக்கு கஷ்டமா இருந்தது, சரி இதுல எடுத்தா என்னென்ன விளைவுகள் இருக்கலாம், இதை எடுத்தா என்னென்ன விளைவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சைல்டு கிட்டே அதை வந்து கேட்கலாம். சைல்டு ரொம்ப ஈஸியா பேச முடியல அப்படின்னா நீங்க அவங்கள வரைஞ்சு கூட மேப் மாதிரி வரைஞ்சு பார்க்கலாம் கண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்மளோட சப்போர்ட்டுமே அங்க வந்துருச்சு அப்படின்னா சைல்டு வந்து தைரியமா அந்த சாய்ஸஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நாலாவது விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா, அந்த சாய்ஸ் கொடுத்து நம்ம ஏற்கனவே பழக்கிட்டோம், பிகினிங்ல இருந்தே ரொம்ப ஃப்ரீயான சாய்ஸஸ் நம்ம கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா மெதுவா அந்த சலுகைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கணும். இது சடனா இன்னையில இருந்து நான் வந்து சாய்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு நம்ம அதை எடுத்துட்டு போக முடியாது. சலுகைகள் நம்ம கொடுக்கறது மெதுவா, இல்ல கண்ணு இந்த விஷயத்துல அம்மா சொல்றது இல்ல அப்பா சொல்றது நீங்க செய்யணும் அப்படின்ற லெவலுக்கு கொஞ்சம் ஃபர்மா இருக்கலாம், ரூடா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லெவல்ல நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். இது சேஞ்சஸ் தெரியறதுக்கு மினிமம் 21 நாள் ஆகும். ஆனா அந்த டைம்ல நம்ம வந்து ஆதரவா இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து சாய்ஸஸ் மூலமா ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் பிளஸ் தன்னோட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு, ப்ராப்ளம் சால்விங் செட் ஆகிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே அமையும். ஸோ பெற்றோர்களா சாய்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங்க்கும் கொடுங்க, ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுங்க. ஆனா பேலன்ஸ் சாய்ஸஸா கொடுக்காதீங்க, எக்ஸ்ட்ரீம் சாய்ஸஸா கொடுத்துறாதீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ஆரி டிசைன். சோ ஆரி ஒர்க் அப்படிங்கிறது இப்பத்தி ஃபேஷன் அப்படின்னே சொல்லலாம். சோ பிளவுஸா இருக்கட்டும், சாரியா இருக்கட்டும், சுடிதா இருக்கட்டும், டாப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து இந்த ஆரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு, ஒரு சில டிசைன்ஸ் நம்மளுக்காக பண்ணி காட்ட போறாங்க. வாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம்.
நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ஆசனம். இந்த ஆசனம் 7 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லியும் ரெகுலரா 5 மினிட்ஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ரெகுலரா பண்றத பார்த்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு எந்த ஆசனம் செஞ்சு காமிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சூரிய நமஸ்கார். இந்த 12 ஆசனா டெய்லி நீங்க பண்ணீங்கனாலே உங்க பாடியில இருக்கிற எல்லா சேஞ்சஸுமே தெரியும். அதாவது பாசிட்டிவா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். உங்க மூஞ்சில ஒரு தெளிவு ஒரு பொலிவு வரும். இத பார்த்து சின்னவங்க அதாவது 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையில இருந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒண்ணு கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா பண்ணா மட்டும் போதும். அது தவிர்த்து எல்லாருமே சூரிய நமஸ்கார் பண்ணலாம். சோ சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னுட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சூரிய நமஸ்கார்ல 12 ஆசனா இருக்கு. அந்த 12 ஆசனாஸ்ல ஃபர்ஸ்ட் இது என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இவங்க நமஸ்தே, அதாவது நெஞ்ச ஒட்டாம நீங்க நமஸ்தே பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிக்கும் போது கொஞ்சம் மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்லோவா உங்க கைய மேல எழுப்பி காதுக்கு பின்னாடி வச்சு பெண்ட் பண்ணி பாருங்க. இது பெண்ட் பண்ணும்போது உங்க வயிறு பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளணும். நீங்க இப்படி தள்ளும் போது கொஞ்சம் மேல பார்க்கணும். அண்ட் மெதுவா அந்த நமஸ்தேவை முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்து ஸ்லோவா உங்க கால்கள் இருந்தா கால்களுக்கு சைட்ல வச்சு உள்ள பார்க்கணும். மெதுவா தலைய மேல ஏத்தி ரைட் கால் பின்னாடி, முட்டி கீழே, பாதம் வெளியே. அதாவது உங்க மார்பு பகுதி உங்களோட முட்டி மேல விழுது. இப்படி மெதுவா பாதம் உள்ள, கால் பின்னாடி, மெதுவா கீழே முட்டிய போட்டு செஸ்ட் முன்னாடி, சின் டவுன், அதாவது உங்களோட பட் லைன் மேல ஏறி இருக்கு. ஸ்லோவா வயிறு கீழே போட்டு உங்களோட செஸ்ட முன்னாடி எழுப்புங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது நார்மலி உங்க கை வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இத சைட்ல இழுங்க. மெதுவா உங்க பாடிய உள்ள பார்க்கணும். அதாவது உங்க காலோட இருக்கிற விரலை நீங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா உங்க ரைட் காலை எடுத்து முன்னாடி வைங்க. அதாவது ரைட் கால் பின்னாடி போனதுனால ரைட் காலை திரும்பி முன்னாடி வருது. இன்னொரு கால் நீ டவுன், டோ அவுட், அதாவது பாதம் வெளியே. மெதுவா பாதம் உள்ள, மெதுவா கால்கள் உள்ள. இங்க நமஸ்தே பிடிச்சு ஸ்லோவா மேல எடுத்துட்டு போய் மறுபடியும் ஹார்ட் சக்ரா கிட்ட உங்க நமஸ்தேவை எடுத்துட்டு வாங்க. இப்போ 12 ஆசனா பாத்தீங்க. இது ஒரு பக்கம் மட்டும்தான். சோ லெஃப்ட் சைடு காலையும் பண்ணி பார்த்தா 24 தடவை வர்ற கணக்கு வரும். சோ அப்படிதான் சூரிய நமஸ்கார் பினிஷ் ஆகும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடையும் பார்த்துடலாம். சோ அதே மாதிரி மெதுவா மேல பெண்ட் பண்ணுங்க. நார்மலி பெண்ட் பண்றது ஒருத்தவங்களோட முதுகு தண்டு எவ்வளவு வலிமையா இருக்கோ அவ்வளவு பெண்ட் தண்ட் ஆகும். சோ இப்படி நீங்க மெதுவா பெண்ட் பண்ணீங்கன்னா இது ஸ்லோவா மெதுவா நீங்க பெண்ட் பண்ணலாம். சோ நார்மலி உங்களால பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க கையை மேல எடுத்துக்கிட்டு மேல பார்க்கலாம். இது போதும். அண்ட் ஸ்லோவா முன்னாடி கையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாதத்துக்கு சைடு அட்ஜசன்ட்ல வச்சு உங்க தலைய வைக்கலாம். ஸ்லோவா லெஃப்ட் கால் பின்னாடி, நீ டவுன், டோ அவுட். மெதுவா உங்க செஸ்டுக்கு மேல தொட அழகா உட்காரும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா உங்க பாதத்தை உள்ள எடுத்து கால்களை பின்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவா நீ டவுன், முட்டி கீழே. உங்க பாடியை கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணீங்கன்னா உங்க மார்பு பகுதி உங்களோட கிரவுண்ட்ல டச் ஆகும். உங்களோட சின்னம் கீழே டச் ஆகும். ஆனா உங்க பெல்விஸ் போர்ஷன் மேல தூக்கி இருக்கும். இன்கேஸ் உங்களால முடியல, நீங்க பிளாட்டா படுத்துக்கிட்டு மெதுவா உங்க முட்டியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி இழுத்தீங்கன்னா உங்க பெல்விஸ் போர்ஷன் கொஞ்சம் மேல ஏறும். இந்த மாதிரி ஏறி மெதுவா உங்க வயிற்ற கீழே அமைக்கி உங்களோட மார்பை மேல ஏத்தணும். ஏத்துனதுக்கு அப்புறமா மெதுவா கையை ரிலீஸ் பண்ணி உள்ள உங்களோட
கால் விரல்களை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா லெஃப்ட் காலை எடுத்து மிடில்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மிடில்ல வராது, இங்கதான் இருக்கும். சோ மெதுவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் இத எடுத்து வர வைக்கணும். 1 செகண்ட்லயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ ஸ்லோவா பண்ணுங்க. இன்னொரு கால் முட்டி கீழே, பாதம் வெளியே, முன்னாடி பாருங்க. ஸ்லோவா அந்த காலையும் முன்னாடி எடுத்துட்டு வாங்க. நமஸ்தே. ஹாஃப் மூன் போர்ஷன் சொல்வாங்க. அதாவது கை வெளியே இருந்து கரெக்டா மேல பெண்ட் பண்ணிட்டு நமஸ்தேவை ஹார்ட் சக்கரா கிட்ட எடுத்துட்டு வந்து லாஸ்ட், அதாவது 24வது ஆசனா தான் சைடுல இறக்கிடணும். சைடுல இறக்கும் போது உங்க தொடையில டச் ஆக கூடாது. இதுதான் சூரிய நமஸ்கார். இதை டெய்லி பண்ணும் போது ஒரு எனர்ஜி, ஒரு குளுக்கோஸ் குடிச்ச எனர்ஜி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா டயர்டா இருப்பீங்க. ஆனா ஒரு 10 நாள் டெய்லி நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க.